இந்தியா தொடர்ந்து ஜெயிக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த T20 உலகக்கோப்பைக்கான இந்தியாவோட கடைசி குரூப் போட்டி நெதர்லாந்து கூட நடக்க டாஸை வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, போட்டி அகமதாபாத் தான் நடக்குது. சரியான பேட்டிங் ட்ராக் இந்தியா இன்னைக்கு 250 மேலே ஈஸியாக அடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா இசான் கிஷன் லைனாக விக்கெட் கொடுத்துட்டு போக அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நிதானமாக பிளே பண்ணி நல்ல பார்ட்னர்ஷிப்போட அவங்க 2 பேரும் அடிச்சாடுற நேரம் பார்த்து 2 பேரும் விக்கெட் கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் பிச்சு மற்ற மேட்சை போல இல்லாமல் இந்த மேட்ச் நியூ பேட்டர்லாம் வந்தோன்னு 6 அடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் சிவந்து எப்படி தான் மேட்ச்ல இந்த மேட்ச் நல்லா படிச்சுன்னு தெரியல. அவரோட அற்புதமான 50 பிளேஸ் டீம் இந்தியா 20 ஓவர் முடிவில் டீம் இந்தியா 193 நல்ல டோட்டல் செட் பண்ணியிருப்பாங்க. சேஸ் பண்ண நல்ல பேட்ஸ் பண்ணலாம். என்னதான் நல்லா பிளே பண்ணாலும் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் தங்க விக்கெட் கொடுத்துட்டு போகிறதுக்கு நெதர்லாந்து இந்த போட்டை 176 ரன் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. அதனால் டீம் இந்தியா அந்த போட்டியை 17 ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணி போயிட்டாங்க. டீம் இந்தியா அந்த போட்டிக்கான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு சிவந்து இருப்பார். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஈஏக்கு நடந்த போட்டில் சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு நவியாக்கு நடந்த போட்டில் பாகிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணி சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பர் 8 இருக்க டீமில் ஜிம்பாப்வே மட்டும் தான் கொஞ்சம் நல்ல டீம் இல்லை. மற்ற எல்லா டீமே சூப்பர் டீம் தான். சூப்பர் 8 பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு இப்போவே எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் 8 போர்டில் அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா இல்லை சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்காக இருக்க போகிறாங்களா? எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மாவே ஓப்பனிங் நல்லது தான். ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் டீம் மீது 250 ஈஸியாக அடிக்கிறாங்க. அவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் 250 கண்ணில் காட்டில் அந்த T20 வேர்ல்டு கப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க.